ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஈரோடு மக்கள் சந்திப்பு, விஜய் மக்கள் சந்திப்பு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் இருக்கு. குறிப்பாக அந்த ஏற்பாடுகள் குறித்த செய்திகளே 3 நாட்களாக பார்க்கிறோம். செங்கோட்டையன் அதை செய்து கொண்டிருக்கிறார், செங்கோட்டையன் இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் பல செய்திகளை பார்க்கிறோம். அங்க கட்டமைப்பு ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் நல்லா பண்ணியிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. செங்கோட்டையனே சொல்றாரு, முதலமைச்சர் நிகழ்ச்சி விட ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த ஒரு நிகழ்ச்சியாக நாங்க நடத்துறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி பார்க்கிறீங்க? செங்கோட்டையன் முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பு ஏற்பாட்டை விட கூடுதலான வரவேற்பு ஏற்பாட்டை கொடுத்திருக்கிறார் என்பது உண்மைதான். ஏன்னா முதலமைச்சர் கலந்து கொள்கிற எந்த நிகழ்ச்சிக்கும் பாதுகாப்பு கம்பி வேலிகள் அமைக்கப்படுவதில்லை. முதலமைச்சர் மேடைக்கு வருவார், கீழிருந்து கூட்டம் ஆர்ப்பரிக்கும். அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி. இங்க ஆளுயர கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆளுயர கட் அவுட்டுகளை சுற்றி கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு 2 பாதுகாவலர்கள், தொண்டர் படையின் சார்பில் 2 பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு செங்கோட்டையன் சொன்னார். அப்ப இது எதுக்காக நியமிச்சிருக்கிறாங்கன்னா, வருகிற தாவேக்காவினுடைய தொண்டர்கள் அந்த கட் அவுட்டுகளின் மீது ஏறி உட்கார்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப இந்த ஏற்பாடெல்லாம் முதலமைச்சருக்கு கிடையாது. ஏன்னா முதலமைச்சரை சந்திக்க வருகிற கூட்டம் இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிற கூட்டம் அல்ல. ஆனா விஜயை சந்திக்க வர கூட்டம் இப்படிப்பட்ட வேலையை செய்கிற கூட்டம் என்பதால் முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பு ஏற்பாடுகளை தாண்டிய வரவேற்பு ஏற்பாடுகளை தான் கொடுக்கணும். இதுக்காக நீங்க பெருமைப்படக்கூடாது, வெட்கப்படணும். இவ்வளவு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த கட்சி இருக்கிறதே, இவ்வளவு பாதுகாப்புகளை தர வேண்டிய இடத்தில் இந்த கட்சி இருக்கிறதே என்று சொல்லி வெட்கப்படுவதா பெருமைப்படுவதா? எதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு? ஒரு 10,000 பேர் மாறி இருக்காங்க. அதான் சார், ஒரு 10,000 பேர் சேருகிற கூட்டம் அதிகபட்சமா இல்லையா? இன்னும் கூடுதலான கணக்கு வச்சீங்கன்னா 20,000 பேர் சேருகிற கூட்டம். அண்மையிலே திருவண்ணாமலையில் 1,37,000 பேரை திரட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட ஏற்பாடுகளா செய்தார்கள்? ஒரு பொது மேடை, உட்காருவதற்கு நாற்காலிகள், வந்து செல்பவர்களுக்கு உணவு அவர்களினுடைய இருக்கையிலேயே வைக்கப்பட்டு விட்டது. எங்காவது ஒரு இடத்தில் நாற்காலிகள் உடைக்கப்பட்டதா? எங்காவது ஒரு இடத்தில் மின்கம்பங்களின் மீது ஏறி நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி தோழர்களை நீங்கள் பார்த்தீர்களா? இதுக்கிடையில மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மொத்தமும் அங்க போய் லைவ் ரிலே பண்ணாங்க. எங்காவது ஒரு இடத்தில் நடந்திருந்தால் அது பதிவாகி இருக்கும்ல. அப்ப அதெல்லாம் ஏன் நடக்கல? திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் மட்டுமல்ல, நான் இதுல அதிமுகவையும் சேர்த்துக்கிறேன், காங்கிரஸையும் சேர்த்துக்கிறேன், இன்னும் பிற அரசியல் கட்சிகளையும் சேர்த்துக்கிறேன், விசிக உட்பட எல்லா கட்சிகளையும் சேர்த்தே சொல்கிறேன். எந்த கட்சியினுடைய தொண்டர்களும் இப்படி ஒரு மோசமான நடவடிக்கையில் ஈடுபடுகிற தொண்டர்களாக இல்லை. அதனால அவர்களுக்கு அந்த நிகழ்வுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இவ்வளவு வீரியமாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. ஆனா இங்க அந்த கட்சிக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தேவைப்படுகிறது. காரணம், இந்த கும்பல் அத்துமீறுகிற கும்பலாக இருக்கிறது. இந்த கும்பல் பொது ஒழுங்கை கடைபிடிக்காத கும்பலாக இருக்கிறது. அதனால் செங்கோட்டையன் அத்தகைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பது உண்மைதான். அத்தகைய ஏற்பாடுகளை செய்துதான் ஆகணும். இல்லைன்னா செங்கோட்டையனுடைய பேரு டேமேஜ் ஆயிடும். செங்கோட்டையன் இப்ப டூர் பிளான்ல பெரிய மாஸ்டர்ன்ற பேர் எடுத்திருக்காரு. அது எந்த கட்சிக்கு? அதிமுகவுக்கு. அதிமுகவுக்கு டூர் பிளான் போடுறதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த அம்மா தேர்தல் நேரங்கள்ல காலையிலிருந்து மதியம் வரை ஒரு சுற்றுப்பயணம், ஓய்வுக்கு பிறகு மாலையிலிருந்து இரவு வரை ஒரு சுற்றுப்பயணம் போயிடுவாங்க. ஆனா இங்க விஜய்க்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, விஜய் காலையில புறப்படுவாரான்னு கேட்டா கண்டிப்பா புறப்பட மாட்டாரு. அவரு தூங்கி விழிப்பதே 11:30 மணிக்கு தான். அப்ப நீங்க 12:30 மணிக்கு பிறகுதான் டூர் பிளான் போடணும். அப்பதான் அவர் 1:30 மணிக்கு வருவாரு. 6 மணிக்கு முன்னாடி பிரச்சாரத்தை முடிச்சிருவாரு அவரு. 6 மணிக்கு பிறகு பிரச்சாரம் பண்ண மாட்டார். அப்ப இப்ப எப்படி டூர் பிளான் போட போறாரு செங்கோட்டையன்கிறத பொறுத்து தான் செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய மாஸ்டரா கடந்த காலத்துல இருந்தாரு, இப்ப செங்கோட்டையன் எந்த அளவுக்கு பிளாப் ஆக போறாருங்கிறத தமிழ்நாட்டு அரசியல் களம் பார்க்க போகுது. நீங்க ஒரு நேர்த்தியான கட்சிக்கு வியூகம் வகுப்பதுங்கிறது ரொம்ப எளிது. பிரசாந்த் கிஷோருக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது வியூகம் வகுக்கிறது. ஏன்னா ஏற்கனவே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரிஞ்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். எலெக்ஷன் ப்ராசஸ்னா என்னன்னு தெரிஞ்ச கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அங்க பணியாற்றுறது ரொம்ப ஈஸி. இப்ப இந்த கட்சிக்கெல்லாம் அடிப்படையே தெரியாது. டூர் பிளான்னா என்னன்னு விஜய்க்கே தெரியாது.
ஏன் நம்ம விஜய் வந்து விருப்பப்பட்டால் நான் டூர் பிளான் செய்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல செங்கோட்டையன். அதுதான் சார், செங்கோட்டையனுடைய பணியை அவர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஆனா அவர் என்ன பணி செய்வாரோ அந்த பணி இந்த கட்சிக்கு உகந்ததா இருக்குதான்னு கேட்கிறேன் நான் சொன்னேன் இல்லையா, ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு டூர் பிளான் போட்டு கொடுப்பாரு. காலையில 11 மணியிலிருந்து மாலை மதியம் 1 மணி வரைக்கும் அல்லது 1:30 மணி வரைக்கும் பிரச்சார பயணம். 2 பாயிண்ட்ல பேசுவாங்க, அதிகபட்சமா 3 பாயிண்ட்ல பேசுவாங்க. அந்த அம்மா 10 நிமிஷம் தான் பேசுவாங்க கேம்பெயின்ல. அதுக்கப்புறம் மாலை ஒரு 5:30 மணிக்கு துவங்கி 6 மணிக்கு துவங்கி இரவு 9:30 மணிக்கு அப்புறம் ஒரு 2 பாயிண்ட் அல்லது 3 பாயிண்ட்ல பேசி முடிப்பாங்க. இப்ப அந்த மாதிரி டூர் பிளானை இவரை போட முடியுமான்னு கேட்கிறேன். விஜய் பேசுவாரா 6 மணிக்கு பிறகு? காலையில 9 மணிக்கு டூர் பிளான் போட்டா வருவாரா? வழக்கமா தலைவர்கள் எப்படி கிளம்புவாங்க பிரச்சாரத்துக்கு? காலையில 9:30 மணி. அதுக்கு முன்னாடி காலையில தலைவர்கள் இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காலையில வாக்கிங்லயே பிரச்சாரம் கிளம்பிடுறாரு. அந்த பகுதியினுடைய மையமாக இருக்கிற இடங்களுக்கு காலையில வாக்கிங்லயே நடைபயணத்தின் போதே பிரச்சாரம் துவங்கிருது. கேண்டிடேட்டை கூப்பிட்டு ரொம்ப லைட்டா அப்படியே நடந்து போறது, அங்கேயே போய் மக்களை சந்திக்கிறது. அது ஒரு யுக்தி. இப்ப இதை செய்வாரா? காலையில வாக்கிங் போவாரா அவரு? அவர் என்ன பண்ணுவாரு, 11 மணிக்கு நான் தூங்கி எந்திரிக்கிறேன், அப்ப எல்லாரையும் வாக்கிங் வர சொல்லுங்க, நான் அப்பதான் எழுந்திரிக்க முடியும் பாரு. ஏற்பாடு பண்ண முடியுமா செங்கோட்டையனால? செங்கோட்டையன் தயாரா தான் இருக்காரு. அந்த கட்சி அதுக்கு உகந்த கட்சியான்னு நான் கேட்கிறேன். இப்ப பாருங்க, இதுக்கு முன்பு ஈரோட்டுல கூட்டமே நடத்தினது இல்லையா செங்கோட்டையன்? ஜெயலலிதாவை அழைத்தெல்லாம் கூட்டம் நடத்தியிருக்காரு. ஏன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அழைத்து கூட்டம் நடத்தியிருக்காரு. அப்பெல்லாம் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளையா செய்தாரு செங்கோட்டையன்? செங்கோட்டையனை கூப்பிட்டு கேளுங்க நீங்க. இப்படி எல்லாம் நீங்க கம்பி வேலைகள் அமைச்சீங்களா? குற்றச்சாட்டுல அவ்வப்போதுதான் விஜய் வெளியே வருகிறார், அவ்வப்போதுதான் கருத்துக்கள் தெரிவிக்கிறார். அப்படி இருந்துமே கூட அவருக்கான மவுசு குறையல, அவர் மக்கள் மத்தியில பிரபலமாகத்தான் இருக்காருன்னு தானே சொல்றாங்க. சார், சகிலாவை நீங்க கூட்டுவாங்களேன், இதை விட மவுசா இருக்கும். நயன்தாராவை நீங்க கூட்டுவாங்களேன், இதை விட மவுசா இருக்கும். இது திரைத்துறையினுடைய அந்த மினுமினுப்பு சார், அது குறையாது. அது ஏறக்குறைய அவர் ஒரு 25 ஆண்டு காலம், எனக்கு சரியா தெரியல அந்த கணக்கு. அரசியல் கணக்கு எனக்கு தெரியும், சினிமா கணக்கு எனக்கு தெரியாது. தொடர்ச்சியாக படங்களில் நடித்திருக்கிறார். திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர். அவரும் அஜித்தும் தானே சார் அந்த தலைமுறையில. இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, அது வேற. ஒரு காலகட்டத்துல இவரும் அஜித்தும் தான் திரைத்துறையில் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர்கள். சூர்யா அவ்வப்போது வந்து செல்வார். சூர்யாவுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க, அது வேற. இவங்க 2 பேர் தான் அதிகபட்சமான ஃபேன்ஸ் வச்சிருந்த, ரசிகர்களை வைத்திருந்த உச்ச நடிகர்கள். அப்ப அந்த லெகசி இருக்கத்தானே செய்யும், அந்த மினுமினுப்பு இருக்கத்தானே செய்யும். வர்றவங்க எல்லாம் விஜயினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு விஜயினுடைய அரசியல் கட்சியில் சேர்ந்து பணியாற்றணும்னு வர்றாங்களா? விஜயை பார்க்கணும்னு வர்றாங்க. விஜயை பார்க்கணும்னு வர்ற இந்த ஆர்வம் இருக்குல்ல, இந்த ஆர்வம் எத்தகைய ஆர்வம்? விஜய் சினிமா துறையினுடைய உச்ச நட்சத்திரம் என்கிற அந்த ஆர்வம் தான். விஜய் ஒரு தலைவரு, அந்த தலைவரை பார்ப்பதற்காக வருகிற கூட்டம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலினுடைய தன்மை தெரியலன்னு அர்த்தம். அதனால நீங்க உடனே அவருக்கு மவுஸ் குறையல, அப்படியே மவுஸ் குறையாம அவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாற்காலியில் அமர வச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 2026 தேர்தல் விடை சொல்லு சார். எனக்கு தெரிய திமுகவை ஆதரித்து 2004 தேர்தல் பிரச்சாரமாக இருக்கும் நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரமாக இருக்கணும், இல்ல 2001 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம். இந்த 2 வருடத்துல ஏதோ ஒரு வரணும். சித்தின்னு ஒரு சீரியல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சன் டிவில. அந்த சித்தி சீரியலினுடைய கதாநாயகி யாருன்னா ராதிகா. அவங்க ஓட்டு கேட்பாங்க. திமுகவை ஆதரித்து ராதிகா வாக்கு சேகரிக்கிறதுக்கு வருவாங்க. ஆயிரக்கணக்கில் கூட்டம், பல்லாயிரக்கணக்கில் கூட்டம். எங்க ஊர், எங்க பேரூர் கழகத்துக்கு வள்ளத்துக்கு ராதிகா வருகிற போது 10,000 பேர் சார் அண்ணா சிலையை சுத்தி. அவ்வளவு பெரிய கூட்டம் இதுவரைக்கும் திரண்டதே இல்லை சார். அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம். அப்ப ராதிகாவுக்கும் மவுசு குறையலன்னு நீங்க சொன்னா ராதிகாவா? ஆமா, ராதிகாவை பக்கத்து, அதாவது அந்த கான்வாய், பிரச்சார கான்வாய் உள்ளார நுழையுது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு தேர்தல் ஆண்டுதான், 2 ஆண்டுல ஏதோ ஒரு ஆண்டுங்கிறது நினைவுல இருக்கு. வருகிற போது சித்தின்னு ஒரு சத்தம் அந்த கூட்டத்துக்குள்ள. எல்லாரும் சித்தி 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 சித்தின்றான். அம்மா நின்னுடுச்சு. எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும், மைக்க வாங்குறாங்க. அந்த சவுண்டு நிக்கல, சித்திங்கிற சவுண்டு. அப்ப திரைத்துறையினுடைய மோகம் எவ்வளவு இருக்கும் பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தாக்கம் அது இருக்கத்தான் செய்யுது. அந்த மவுஸ் தான் இப்போ விஜய்க்கு இருக்கிற மவுஸ். அப்ப நீங்க விஜய் யாரோட கம்பேர் பண்ணிக்கணும்? உதயநிதி ஸ்டாலினோட கம்பேர் பண்ணக்கூடாது, அண்ணன் மு.க. ஸ்டாலினோட கம்பேர் பண்ணக்கூடாது, ராதிகாவோட தான் நீங்க கம்பேர் பண்ணிக்கணும். இப்ப ராதிகாவுக்கு அன்னைக்கு என்ன மவுஸ் இருந்துச்சோ அந்த மவுஸ் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், உச்ச நட்சத்திரமாக
திரையில் இன்னும் பலரை தன்னுடைய கவர்ச்சிகரமான நடிப்பால் ஈர்த்தவர் சகிலா. சகிலாவை கூட்டுவாங்க நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு, இதை விட கூடுதலான கூட்டம் இருக்கும். அப்ப அந்த கூட்டம் வந்து விஜயை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்ட கூட்டம்னு சொன்னா அது தலைவராக ஏற்றுக்கொண்ட கூட்டம் அல்ல. அதை 2026 தேர்தல் உணர்த்தும். இதுல ஒரு நார்மல் அரசியல் கட்சி போல அவங்களுக்குள்ளேயே ஒரு கோஷ்டி மோதல், குறிப்பாக ஆதவ் பெரியாளா, அருண்ராஜ் பெரியாளா அல்லது புஷி ஆனந்த் பெரியாளான்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. கடந்த காலங்கள்ல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. செயற்குழு கூட்டத்துல ஆதவ் சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு, புஷி ஆனந்த் அதுக்கு மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறாரு. அருண்ராஜ் வந்து வேட்பாளர்னு அறிவிப்பாங்கன்னு பார்த்தா இல்ல தளபதி தான் முடிவு செய்வார்னு புஷி சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனாவுடைய போட்டோ பயன்படுத்தினதுக்காக ஒரு கட்சி நிர்வாகி நீக்கப்படுறாரு. இப்படி பல செய்திகளை பார்க்கிறோம் இல்லையா? நேற்று கூட தருமபுரி மாவட்ட நிர்வாகியும் ஈரோடு மாவட்ட நிர்வாகியும் மாலை போடுறதுல பிரச்சனை வருது புஷி ஆனந்துக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கிறது? அதாவது நம்பர் 2 இடம் யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்துல இதுவரைக்கும் புஷி ஆனந்துக்கு நம்பர் 2 இடம். அப்படிதான் அந்த கட்சி இதுவரைக்கும் ஃபார்ம் பண்ணதுல இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருந்தாங்க. அதாவது விஜய்க்கு அடுத்து பொதுச் செயலாளராக இருக்கிற புஷி ஆனந்த். இப்ப அந்த இடத்துக்கு ஆதவ் அர்ஜுன் வர்றாரா அப்படின்னு கேட்டா, ஆதவ் அர்ஜுன் வந்தது அந்த இடத்துக்கு தான். ஆனா அந்த இடத்தை பெற்றாரா பெறவில்லையாங்கிறத அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். கட்சியினுடைய இன்டர்னல் விவகாரம் நமக்கு தெரியாது, என்ன நடக்குது அங்க உட்கட்சி யுத்தமாக என்ன இருக்குங்கிறது தெரியாது. ஆனா அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆதவ் அர்ஜுனுக்கு அதுதான் நோக்கம், நம்பர் 2 தான் வரணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து அருண்ராஜ். நான் வந்து எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியுமா? நீ வெறும் எக்ஸ் எம்எல்ஏ தான், நான் எக்ஸ் ஐஆர்எஸ்யா, அதுவும் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு தளபதிக்காகவே வந்தேன்னு அவர் ஒரு கிளைம் பண்றாரு. இப்ப இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டாரு. நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பாத்துறேன், நீ சாதாரண எக்ஸ் எம்எல்ஏ தான், நான் எக்ஸ் மினிஸ்டர்யா, எனக்கு இருக்கிற லெகசியோட உனக்கு கூடுதல் லெகசி இருக்கா அப்படின்னு அவர் சேலஞ்ச் பண்றாரா எனக்கு தெரியாது. ஆனா சேலஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு சூழல் தான் கட்சிக்குள்ள நிலவுது. இவ்வளவு நாளா புஷி ஆனந்த் செங்கோட்டையன் வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 2 மாத காலம் ஆயிடுச்சா செங்கோட்டையன் வந்து நிறைவு பெற போகுது ஏறக்குறைய, அப்படி வச்சுக்கோங்களேன். இவ்வளவு நாளா செங்கோட்டையனை பார்த்து அண்ணே நீங்க சொல்லுங்கண்ணே நாங்க கேட்கிறோம்னு சொல்லாத புஷி ஆனந்த் இப்ப திடீரென நேற்றைக்கோ முந்தா நாளோ ஒரு கூட்டத்துல பேசுறாரு, ஈரோடு பகுதியில ஒரு கூட்டத்துல பேசுறாரு, அண்ணே நீங்க சொல்லுங்க எப்படி செயல்படணும்னு, நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படுறோம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணே, நீங்க சொல்றத நாங்க கேட்போம்னு சொல்றாரு. இவ்வளவு நாளா இந்த குரல் வெளிப்படலையே. புஷி ஆனந்த் சொல்வதுதான் அந்த கட்சிக்குள்ள சட்டம்னு தானே இருந்தது. புஷி ஆனந்த பார்த்தாதான் அந்த கட்சியில பொறுப்பு, புஷி ஆனந்துக்கு பணம் கொடுத்தாதான் அந்த கட்சியில மாவட்ட செயலாளர் ஆக முடியும், இப்படித்தானே இருந்தது. இப்ப ஆனந்த் வந்து சொல்றாரு செங்கோட்டையன் எங்களை வழி நடத்துறாரு, அவர் சொல்றத நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இது என்னன்னா அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு, மத்தவனுங்க நம்மளை காலி பண்றதுக்கு முன்னாடி நம்ம செங்கோட்டையனோட சேர்ந்துருவோம்ங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு அவர் வந்திருக்காரு. நாமளும் செங்கோட்டையனும் சேர்ந்துட்டா இந்த அருண்ராஜையும் ஆதவ் அர்ஜுனையும் அந்த இன்னொருத்தர் ஏடிஎம்கே டு பிஜேபி டு தாவேகா போயிருக்காரு, அவர் பேர் எனக்கு நினைவுல இல்ல, அவரு இந்த மாதிரியான ஆட்களை டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துட்டதாகத்தான் நான் கருதுனேன். அதாவது இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி யார் வைக்க முடியும்னா தலைவர் வைக்க முடியும் சார். ஆனா தலைவர் முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துல இருக்காரான்னா அவருக்கு இந்த அரசியலே தெரியாது. இப்படி ஒரு நிழல் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குல்ல நம்பர் 2 பொசிஷனுக்கு, தெரியல. ஆமா எங்க இருக்காருன்னு தெரியல 1, இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது அவருக்கு தெரியாது 2, 3வது இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது தெரிஞ்சா என்ன செய்வாரு? அவரால கூப்பிட்டு இந்த பிரச்சனையை சமாதானப்படுத்தி இங்க வாங்க, உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கோம், நீங்க அந்தந்த பொறுப்புல செயல்படணும், எல்லாருமே நம்பர் 2 தான் அப்படின்னு பேசி மத்தியசம் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு அவர்கிட்ட இருக்கா? அதுக்குண்டான அனுபவமோ அதுக்குண்டான பொறுப்போ அவர்கிட்ட இருக்கான்னா அதெல்லாம் இல்ல. அவருக்கு அதெல்லாம் தெரியாது. நான் நம்பர் 1 தானே, அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லைல்ல, அது போதும் நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்ற இடத்துல அவர் இருக்காரு. அப்போ கட்சிக்குள்ள இதெல்லாம் வரத்தான் செய்யும். இப்பதானே துவங்கி இப்பதானே களத்துக்கு வந்திருக்காங்க, இவ்வளவு நாளா களத்துக்கு வரல சார். கட்சி துவங்கினாங்க, மாநாடு போட்டாங்க, அதோட இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கட்சி லீவ்ல போயிடுச்சு, வெக்கேஷன்ல போயிடுச்சு. இப்பதான் திடீர்னு எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த கட்சி லைம் லைட்டுக்கு வருது, லைவ் பாலிடிக்ஸுக்கு வருது. இனிமேல் தான் ஒவ்வொரு சிக்கலாக இருக்கு. இனி அடுத்தடுத்து போற போக்குல எல்லாம் பாருங்க என்னென்ன சிக்கல்களை அந்த கட்சி சந்திக்க போகுது. இன்னும் சீட்டு கேட்டு பணம் கட்டும் போது என்ன பிரச்சனை வருது, சீட்டு கொடுக்க போகும்போது என்ன பிரச்சனை வருது. சீமானு என்னடா நீ சொல்றால கேண்டிடேட்டா போடணும் முடியாமல எனக்கு நீ அறிவுரை சொல்றியான்னு பேசின ஆடியோ எல்லாம் வந்துச்சு இல்ல, அதை விட கொடூரமான ஆடியோ எல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல வரும். ஏன்னா
இப்ப சீட்டு கேட்டவங்கல்ல உனக்கு நான் சீட்டு தரேன்னு புஷி ஆனந்த் ஒரு குரூப்புக்கு கமிட் பண்ணிருப்பாரு. ஆதவர்ஜுன் ஒரு குரூப்புக்கு கமிட் பண்ணிருப்பாரு. இப்ப கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் வந்ததற்கு பிறகு செங்கோட்டையனை மீறி சீட்டு வாங்க முடியாது. செங்கோட்டையன் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருப்பார். அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் அந்த பகுதிக்கு அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற அந்த நிலையில தான் பணியாற்ற போறார். அந்த பகுதி முழுக்க அவர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்ப இதுக்கு முன்னாடி ஈரோட்ல கமிட் ஆனவங்க, இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல கமிட் ஆனவங்க, இவங்க எல்லாம் இப்ப என்ன செய்ய போறாங்க? இன்னும் நிறைய வேடிக்கைகள் காத்திருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதுல அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதுல அவர் திரைப்படத்துல சொன்ன விஷயங்களை மேற்கொள்ளிட்டு அவர் சொல்றாரு, நீங்க அமைதியா இருக்க கூடாது, கம்முன்னு இருக்க வேண்டிய இடத்துல கம்முன்னு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவரு கலாய்ச்சிருந்தாரு. சீமான் சொல்லியது போலவே நடு ரோட்ல நிக்காதீங்க, ரோட்ல ஒண்ணு அந்த பக்கம் நில்லுங்க, எந்த பக்கம் நில்லுங்க, திருப்பரங்குன்ற இஷ்யூல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்போ 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றது நாடாளுமன்றத்துல மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. மகாத்மா காந்தி பேரை தூக்க போறாங்க அப்படின்ற பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கு. இப்போ இது குறித்தெல்லாம் எல்லா அனைத்து கட்சி அரசியல்வாதிகளுமே கருத்து தெரிவிக்கிற போது தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன, அவங்க என்ன கருத்து சொல்ல போறாங்கன்ற ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்குமே நாங்க சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு அவங்க ஒரு நியாயம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அந்த புள்ள பாவம் சார். அந்த விஜய் குழந்தை இருக்குல்ல, அது உண்மையிலேயே ரொம்ப பாவம். நீங்க மகாத்மா காந்தியின் பெயரால் ஊரக வேலை திட்டம் இருக்குல்ல, 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, இப்படி ஒரு வேலை திட்டம் இருக்குன்னே இந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த வேலை திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துவதற்கு பாஜக ஒரு வியூகத்தை வகுக்கிறாங்க. இந்த தேசத்தினுடைய தந்தையாக இருக்கிற மகாத்மா காந்தியினுடைய பெயரை 2005ஆம் ஆண்டு சூட்டி இப்படி ஒரு திட்டத்தை மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தது. அதன் மூலமாக இந்தியாவினுடைய ஜிடிபி 0.45%, 0.45%, 0.5%க்கு கொஞ்சம் குறைவாக உயர்த்துவதற்கான எல்லா வாய்ப்பும் உருவானது அப்படிங்கிற அந்த செய்தி இருக்குல்ல, அது அவருக்கு தெரியாது. இதற்கான நிதியை மோடி அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 95,000 கோடி ரூபாயிலிருந்து மெல்ல குறைத்து 75,000 கோடி ரூபாய். அதன் பிறகு பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு முற்றிலுமாக அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை மறுத்தது. இப்படி தொடர்ச்சியாக இதை முடக்குவதற்கான வேலையை பாஜக செய்ததுங்கிறது இருக்குல்ல, இந்த செய்தியெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் அவருக்கு தெரியாததுனால அவர் அறிக்கை கொடுக்கலையா அப்படின்னு கேட்டா, தெரிஞ்சாலும் அவர் அறிக்கை கொடுக்க மாட்டார். அவருக்கு அது தேவை. 100 நாள் வேலை திட்டத்துக்கு யார் சார் போறா? யார் போறா? நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. விளிம்பு நிலை மக்கள், வாழ்வாதாரத்துக்கான பொருளாதார தேடலை தினந்தோறும் நடத்துகிற மக்கள், ஏழை மக்கள், ஏதிலி மக்கள் அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறாங்க. அது அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கு இல்லையா? இந்த மக்களினுடைய வழியே உணராமல் தான் தன்னுடைய தந்தையினுடைய சிபாரிசில் சினிமா துறைக்கு வந்து ஒரு கட்டத்தில் தன்னுடைய தந்தையே அப்புறப்படுத்திவிட்டு இன்றைக்கு ஒரு உச்ச நட்சத்திரமாக இருந்து கோடிகளில் புரளுகிற ஒரு நடிகராக அவர் இருக்கிறாரே தவிர, அவர் கீழ் நிலையில் இருக்கிற விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களினுடைய வழியை உணர்ந்தவராக இல்லை. அதனால அவருக்கு தெரிஞ்சாலும் அதை சொல்ல மாட்டாரு. அண்ணாமலைக்கு அந்த வருத்தம் கிடையாது. ஆனாலும் அண்ணாமலைக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரியுதுங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கருத்து சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. அண்ணாமலைக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் மீது அக்கறையா? உங்களுக்கு எனக்கும் அக்கறை இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டு அக்கா அந்த வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம கூட பிறந்த சகோதரிகள் பேசுங்கன்றாரு. பெரும்பான்மை மக்களோடு நீங்க நில்லுங்கன்றாரு. பெரும்பான்மை மக்கள்னா யாரு சார்? இப்ப யாருக்கு பக்கம் நிக்கணும்னு அண்ணாமலை கூப்பிடுறாரு? திருப்பரங்குன்றத்தினுடைய தீபத்தூண் என்பது எல்லைக்கல் தான். அது தீபத்தூண் அல்ல என்பதுதான் பெரும்பான்மை மக்களினுடைய கருத்து இல்லையா? தமிழ்நாட்டுல எங்காவது ஒரு இடத்துல ஏன் திருப்பரங்குன்றத்துல நீங்க அந்த தீபத்தூண் இல்லை என்று சொல்லப்படுவதுதான் தீபத்தூண், அது எல்லைக்கல் அல்ல. அங்க நீங்க தீபம் ஏற்றுறதுக்கு உத்தரவு கோர்ட் பிறப்பித்ததற்கு பிறகு, நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் ஏன் அரசு அதை தடை செய்துன்னு எங்காவது ஒரு பொதுமக்கள் வீதியில கேட்டாங்களா? எங்காவது ஒரு பொதுமக்களினுடைய முணுமுணுப்பாவது உங்களுடைய கண்களுக்கு தெரிந்ததா? நீங்க சொல்லுங்க. அப்ப பெரும்பான்மை மக்கள் யார் பக்கம் இருக்காங்க? பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு. திருப்பரங்குன்றத்துல அந்த மலை இருக்கக்கூடிய வீதியினுடைய மக்களினுடைய மனநிலையே எப்படி சார் இருக்கு? அண்ணன் பொடா அழகு சுந்தரம் எங்களோடு நெடுங்காலமாக பயணித்தவர், இப்போதும் இருப்பவர். அவர் அந்த வீதியில குடியிருக்காரு. நான் நீங்க கேட்டேன் என்னென்ன நிலைமைன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பஷீர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 10 குடும்பம் முஸ்லீம் குடும்பம் இங்க இருக்கிறாங்க, எல்லாரும் மாமன் மச்சான்களாக, அக்கா தங்கைகளாக, அண்ணன் தம்பிகளாக பழகுறோம்.
எங்களுடைய மனநிலை என்பது தேவையில்லாம ராம ரவிக்குமார் மாதிரி ஒரு ஆள் இங்க வந்து ஏன் இந்த மலையை பிடிச்சுக்கிட்டு தொங்குறான்றதுதான். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அங்க சிக்கந்தர் பாபா தர்காவும் இருக்கு, அங்க கந்தர் மலையும் இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் 100 ஆண்டுகளை கடந்து வழிபாட்டு முறையில என்ன பின்பற்றுறாங்களோ அதையே பின்பற்றணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரு நீதிபதி 20 நாள்ல தீர்ப்பு கொடுத்தது என்ன? அவர் ஒரு வழக்கறிஞர். அவரு ஏறக்குறைய 100 ஆண்டு காலமாக நடக்கிற வழக்கு. இது இன்னைக்கு நேத்தா? இது இன்னைக்கு நேத்து நடக்கிற விவகாரமா? 1882ல தீர்ப்பு. அதன் பிறகு சுதந்திரத்துக்கு முன்பு 1918ல ஒரு தீர்ப்பு. சுதந்திரத்துக்கு பின்பு 1952ல ஒரு தீர்ப்பு. 1968ல ஒரு தீர்ப்பு. இப்படி இது கடந்து வந்திருக்கிற பாதை ரொம்ப அதிகம். ஆனா ஒரு நீதிபதி அமர்வுக்கு வந்த உடனே 20 நாள்ல ஒரு தீர்ப்பு, 20 நாளுக்குள்ள ஒரு ஸ்பாட் விசிட்டுக்கு போறாரு அந்த நீதிபதி. அப்ப எல்லாரும் என்ன கேக்குறாங்க? இந்த நீதிபதி ஸ்பாட் விசிட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நடக்கிற வழக்குகள் எல்லாம் நேரடியா போய் ஸ்பாட்ல விசிட் பண்ணி தான் இவங்க வந்து தீர்ப்பு எழுதுறாங்களா எல்லா வழக்குக்கும்? அப்ப இந்த வழக்குல ஒரு கியூரியாசிட்டியை நீங்க உருவாக்குறீங்களே, அந்த பகுதிக்குள்ள ஒரு பதட்ட நிலையை நீங்க உருவாக்குறீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா சார், 6 மணிக்கு நீ வந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவை செயல்படுத்தலைன்னா 6:05க்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். எத்தனை சிவில் கேஸ் நடக்குது? எல்லாத்துக்கும் இப்படிதான் எடுத்தீங்களா நீங்க? எல்லாத்துக்கும் இப்படிதான் எடுத்தீங்களா சார் நீங்க? 15 நாள் 20 நாள் செயல்படுத்த மறுத்துருவான் ஒரு நிறுவனம். கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட். ஸ்டெர்லைட்டுக்கு எடுத்தீங்களா? ஸ்டெர்லைட்டை மூடணும்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகு 48 நாட்கள் ஸ்டெர்லைட் நிறுவனம் இயங்குச்சு. உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் எடுத்துருச்சா நீதிமன்றம்? நீதிமன்ற அவமதிப்பு உடனே வச்சிட்டீங்களா? இல்லப்பா உனக்கு உத்தரவு போட்டாச்சு, 6 மணிக்கு நீ கேட்டை பூட்டி சாவியை ஒப்படைக்கணும், இல்லைன்னா 6:05க்கு உன்னுடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்க நீ சந்திக்கணும்னு சொன்னாங்களா? அப்ப இந்த வழக்குல இவ்வளவு அவசரம் ஏன்? அப்ப இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்களா இல்லையா? தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும் தானே? அப்ப இப்படிப்பட்ட சூழலில் யார் பக்கம் நிற்க சொல்லி அண்ணாமலை கூப்பிடுறாரு? ஒருவேளை மதச்சார்பின்மையை விரும்புகிற எல்லோர் பக்கமும் நில்லுங்கன்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை. பாஜகவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அண்ணாமலை. எனக்கு இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அண்ணாமலை பெரும்பான்மை மக்களினுடைய பக்கம் நில்லுங்கன்னு சொல்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அண்ணாமலை இல்ல, அந்த அண்ணாமலையாரே இறங்கி வந்து சொன்னா கூட விஜய் யார் பக்கமும் நிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நிக்க தெரியாது, அவரால் நிக்க முடியாது. நான் நிக்க முடியாதுன்னு சொன்னதனுடைய அர்த்தம் வேற, நீங்க ஒரு அர்த்தத்தை எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவர் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவர் உட்காரணும்னு ஆசைப்படுவாரே தவிர நிக்கணும்னு ஆசைப்படுவார். நீங்க ஏதோ 6 மணிக்கு பிறகு அவரால் நிக்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்றதுனால நான் சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அந்த அர்த்தத்தில் நான் சொல்லல. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.